உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோலமடா, கடவுள் செய்த குற்றமடான்னு ஒரு பாட்டு ஒன்று, பழைய பாட்டு. இதில் என்னத்துக்கு இந்த பழைய பாட்டை இப்போ எடுத்து பேசுகிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப ஒரு சின்ன விஷயம். இந்த உலகத்தில் சில பேருக்கு மனசை நோகடிக்கிறதுனா ரொம்ப எளிமையான விஷயம். சில பேருக்கு என்ன வார்த்தை பேசுகிறோன்னே தெரியாது, அதுமாரி பேசக்கூடியவர்களும் இந்த உலகத்தில் இருப்பார். ஆனால் மனசில் உள்ளதை பேசக்கூடியவர்கள் தனுசு ராசிக்காரர்கள். நான் இதான் ஓப்பன் மைண்டு. இந்த ஓப்பன் மைண்டுன்றத மைண்டு ஓப்பன் பண்ண, ஹார்ட் ஓப்பன் பண்ணி தரவங்கள பார்த்துருப்பீங்க. ஓப்பன் ஹார்ட் சார் அவர் எதையுமே இதயத்திலிருந்து பேசுவார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி மனிதர்களை பார்க்கலாம். ஆனால் தனுசு ராசிக்காரர்கள் மூளையிலிருந்து, அறிவிலிருந்து பேசக்கூடியவர்கள். ஏன்னா அந்த தனுசு ராசிக்கு என்றைக்குமே என்னென்னா பிரெயினோட ஆக்டிவ் அதிகமாக இருக்கும். ஒருத்தவங்க பேசுகிற விதத்தில், ஒருத்தவங்க நடந்துக்கிற விதத்தில், ஒருத்தவங்க செயல்படுற விதத்தில் அவங்க ஜாதகத்தையே கண்டுபிடிக்க முடியும் தனுசு ராசியால். இங்கே ஹார்ட்டுக்கெல்லாம் வேலையே கிடையாது. இந்த ஹார்ட்டால் பேசுகிறவன், ஹார்ட்டால் நேசிக்கிறவன்லாம் ஏமாறுறவன். நல்லா தெரிஞ்சுங்க. பிரெயினால் பேசுகிறவங்க, பிரெயினால் உணர்கிறவங்க தான் அனுபவத்தில் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், அறிவார்ந்தவர்கள். ஹார்ட் நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆகாது, அது ஏமாற்றத்தை கொடுக்கும். இப்போ தனுசு ராசிக்காரவங்களை ஒருத்தவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கங்கிறத அவங்க பிரெயின் காட்டி கொடுத்துரும். இப்படி பலம் வாய்ந்தவர்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள். அப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு என்றைக்குமே அந்த பலம், அவங்களுடைய பலம், அது என்றைக்குமே அவங்களால தெரிஞ்சிக்கவே முடியாது. அந்த பலம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கடவுளோடு கனெக்ட் ஆகும். நீங்கள் பிரச்சனையே இது வராதுன்னு நினைப்பீங்க, அது பிரச்சனையில் போய் நிற்கும். நம்ம லைஃப் செட்டில் ஆகிட்டுன்னு நினைப்பீங்க, அப்போ தான் லைஃப் திரும்பி ஸ்டார்ட் ஆகும். நம்ம என்னைக்கு தனுசு ராசிக்காரர்கள் ஒரு முழு திருப்தி அடையிறீங்களோ, நான் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் சார், நான் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் பிள்ளை, நான் சந்தோஷமாக இருக்கேன் வீட்டுக்காரவங்கள பார்த்து, மாமா, அக்கா, அண்ணன், எந்த உறவுனாலும் வச்சு, நீங்கள் என்றைக்கு எப்படி ஒரு விஷயத்தை ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்களோ, அடுத்த நாள் 24 hours டைம் அந்த சந்தோஷம் அப்படியே மாறும். அப்போ என்ன சுவாமி பண்ணலாம்? வீட்டுக்குள்ளே, உங்கள் வீட்டுக்குள்ளே, உங்கள் பிரஜைகளோடு நீங்கள் சந்தோஷமாக இருங்க. புருஷன், பொண்டாட்டி, பிள்ளை, அப்பா, அம்மா, பிள்ளைங்க, இப்படி ஆனால் உங்கள் சந்தோஷத்தை வெளியில் காட்டிக்காதீங்க. இதை முதல்ல தெளிவாக தெரிஞ்சுங்க. நீங்கள் சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கீங்கன்னா அப்புறமா ஒரு 2 நாள் நீங்கள் ஷேவிங் பண்ணி ஜம்முன்னு இருக்கீங்க, மீசை வச்சுக்கிறீங்க, ஷேவிங் பண்ணிக்கிறீங்க, பக்காவாக இருக்கீங்க அப்படின்னா 3 மாதம் தாடியோடு இருக்கிற மாதிரி ஆகிடும். பிளான் புரியுதா? 2 நாள் நல்லா டிப் டாப்பாக ஒயிட் அண்ட் ஒயிட்டில் பக்காவாக ஒரு காரில் இல்லை ஒரு ட்ராவல் பைக்கில் செம்மையாக பண்ணிவிட்டு, இது ஸ்டேட்டஸ் வைக்கிறது அதெல்லாம் எதுவுமே வேணாம். நல்லா தெரிஞ்சுங்க. நீங்கள் ஸ்டேட்டஸ் வச்சா தெரிஞ்சு யாருக்குமே தெரியவே வேணாம். நீங்கள் மாட்டுக்கு பண்ணிவிட்டு வீட்டில் இருங்க. 2 மாதத்துக்கு எங்கேயுமே போக முடியாது, வீட்டு அரெஸ்ட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா பிடிக்காத காரியங்களாகவே நடக்கும். 2 நாள் பிடிச்ச காரியம் நடக்குதுன்னா 2 மாதத்துக்கு நமக்கு பிடிக்காத காரியம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். மண்டையை பிச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஏண்டா வாழ்கிறோன்னு தோணும். ஏன்னா சப்போர்ட்டிங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாம் நமக்கு உதவி பண்ணுற மாதிரியே பக்கத்தில் நிற்பான். ஆனால் நம்ம ஒன்று சொன்னால் தான் அவனே செய்வான். சொல்கிறதுக்கு தான் எனக்கே மைண்ட் இல்லைடா அப்படின்னா அவன் கேட்க மாட்டான். நீ சொல்லு, நான் கேட்குறேன். உங்கள் கட்டளைக்கு காத்திருப்பார்களே தவிர உங்களை நீங்கள் கேட்காம, நீங்கள் நினைக்காம அவங்க உதவி பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது மாதிரி ஒரு எண்ணத்தை மட்டும் தனுசு ராசிக்காரர்கள் என்றைக்குமே வச்சுக்காதீங்க. அங்கே ஏமாற்றம் வந்துடும். உங்களுக்கு ஏதாவது ஒன்று தேவைன்னா ஒருத்தவங்கள்ட்ட கேளுங்க. நீங்கள் பேசினா தான் பலன்.
ஏன்னா நீங்கள் பிரெயினோட ஆக்டிவில் உள்ளவங்க, இந்த இதயபூர்வமாக பேச முடியாது. அதனால் நிறைய இடத்துல லிங்க் உங்களுக்கு ரொம்ப டச்சபிள் ஆனீங்கன்னா பிரிஞ்சிருவீங்க, ரொம்ப நம்பினீங்கன்னா பிரிஞ்சிருவீங்க. எல்லாருக்குமே நீங்கள் கடவுள் உங்களுக்கு சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை தான், எல்லாருக்கும் நீ ஒரு எல்லை வைத்துக்கொள், அந்த எல்லையை தாண்டாத குழந்தை. நீ ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரு எல்லை வச்சுக்கோ, அந்த எல்லையை தாண்டாது. நீ ரொம்ப நம்பிக்கையாக ஒரு காரியம் நடக்கும்னு நினச்சி உள்ளே போனால் அந்த காரியம் ஃபெயிலியர் ஆகும். அப்போ எவ்வளோ வருத்தம் இருக்கும், தாங்க முடியுமா? அதுக்காக நம்ம வாழ்ந்தோம். இப்போ உங்களுக்கு விதி மாறக்கூடிய நேரம். எதிரியை குறைச்சி எடப்படாதீங்க, உங்களையும் குறைச்சி மதிப்பிட்டுக்காதீங்க. யானைக்கு அடி செருக்கும். பல ஜென்ம பாவம் தீரக்கூடிய நேரம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பலத்தை அதிகப்படுத்துங்க. இந்த நேரத்தில் நிறைய மனுஷங்களுடைய கான்டாக்டை உண்டாக்கிங்க. சின்சியாரிட்டியாக இருங்க. உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும் பொழுது காசு பணம் தானாக வரும். அதான் தனுசு. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இயற்கையாக முன்னேறக்கூடியவர்கள். இந்த செயற்கை உரம் போட்டு சில தாவரங்கள்லாம் முன்னேறும், பார்த்துருக்கீங்களா? செயற்கை உரம் போட்டு சில தாவரங்கள்லாம் வரும். ஒரு மரம், அது என்னமோ சொல்கிறாங்க இப்போல்லாம், ஹைப்ரிட்டை 2 வருஷத்துலேயே காய்க்கும், 10 பழம் காய்க்கும். அதுக்கு மேலே அது காய்க்கவே காய்க்காது, மரமே பட்டு போயிடும். தென்னை மரமாக ஹைப்ரிட் 2 தடவை ஒரு 25 தேங்காய் காய்க்கும், அதோடு முடிஞ்சிடும். எலுமிச்சை மரமா அதே தான், கத்திரிக்காயா அதே தான், அதே தானாக வருது பாருங்கள். ஹைப்ரிடெல்லாம் இல்லாமல் வில்லேஜ் கிராமத்து மூலமாக தனியாக தானாக உருவாது பாருங்கள். வாழ்வாங்கும் வேரூட்டு கிளம்பும். இப்போ தனுசு ராசிக்காரவங்க ஹைப்ரிடாக இருக்கிறதா இல்லை தானாக வர்றதா? தானாக வரக்கூடியவர்கள். அப்போ உங்கள் மனுஷாலும் தானாக உங்களுக்கு சேருவாங்க, நினைக்கிற மனுஷாங்க வருவாங்க. நம்ம அதே இன்னொரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுங்க. இந்த உலகத்தில் தனுசு ராசிக்காரர்களோட விதி எப்படி எழுதப்படுதுன்னா, கடவுள் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். உனக்கு நிரந்தரமான மனுஷால நான் கொடுக்க மாட்டேன். இதுதான் தனுசு ராசிக்காரர்கள். நீ நிரந்தரமாக உனக்கு மனுஷால கொடுக்க மாட்டேன். ஒரு நட்பு வேணுமா, அது நிரந்தர நட்பாக அவருக்கு வராது. எல்லாரும் தற்காலிகமாக உனக்கு உதவுவாங்க, தற்காலிகமாக உன்னுடைய மனசை ரிலாக்ஸ் பண்ணுவாங்க, தற்காலிகமாக உனக்கு உனக்கு ஹீல் பண்ணுவாங்க. ஆனால் உன்னை நீ தான் ஹீல் பண்ணிக்கணும், உனக்கு நீ தான் கோல் அமைச்சுக்கணும். பொதுவாக பார்த்திங்கன்னா தனுசு ராசியில் எந்த கிரகமும் சப்போர்ட்டிங்கில் வராது. எல்லா கிரகமும் பார்த்திங்கன்னா, அதாவது எல்லா கிரகமும் குருவுக்கு கட்டுப்பட்டு இருக்கும். தனுசு ராசியில் குருவை மீறி நடக்காது. அப்போ உங்களை மீறி ஒருத்தவங்க நடக்க மாட்டாங்க, அதுதான் உங்களுடைய பலம். அப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு வீடு கட்டுறதா இருக்கட்டும், இடம் வாங்குறதா இருக்கட்டும், கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், குழந்தை பெற்றுக்கிறதா இருக்கட்டும், நல்ல முன்னேறதா இருக்கட்டும், குழந்தைய படிக்க வைக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே பல கருத்துக்கள் கேட்டாலும் உங்கள் இதயபூர்வத்தை விட்டுட்டு மணி அந்த மைண்ட் ரீதியாக அதில் மணியும் சேரலாம், மைண்டும் சேர்ந்துக்கணும். நீங்கள் எடுக்கிற முடிவு தான் சக்ஸஸ். இதை முதல்ல தெரிஞ்சுக்க. அதை தெரிஞ்சுக்கிட்டால் விதி மாறும். ஏன்னா பயணம் அதுதான், இந்த வாழ்க்கையோட பயணம் அதுதான். இந்த வாழ்க்கையோட பயணத்தை மேலோட்டமாக புரிஞ்சிக்காமல் உள்ளோட்டமாக புரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்மளுடைய தன்மானம் காப்பாற்றப்படும், தனக்குன்னு ஒரு சிந்தனை சக்ஸஸ் ஆகும், நம்மளோட கனவு பலிதமாகும். அதுக்கு தான் நான் சொல்லுவேன், தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்பயுமே புரியுதோ புரியலையோ ஒரு விஷயத்தை சிரிச்சுக்கிட்டே கேட்குற மாதிரியே கேளுங்க. ஸ்மைல் இருந்துக்கிட்டே இருக்கட்டும். அந்த ஸ்மைலோடைய பலமே உங்களை வெற்றியை கொண்டு வைக்கும். நீங்கள் எல்லாம் அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு கடைசியில் நீங்கள் பேச வேண்டியதை பேசிட்டு போயிடுங்க. உங்களுக்கு ஐடியா நான் கொடுக்குறேன், இதுதான் பிளான். கடவுள் இதை தான் உங்களுக்கு சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? யார் என்ன சொன்னாலும் கேட்குறதா கேட்டுக்கோ. கடைசியில் நீ ஒன்று நினச்சிருப்பில்ல, அதை மற்றவங்கள்ட்ட பேசிட்டு நீ மாட்டு போயிட்டே. இதில் என்னென்னா, அவனுக்கு சொன்னவனுக்கு ஒரு திருப்தி. ஆஹா, நான் சொன்னதை அந்த பையன் கேட்டான், இந்த பொண்ணு கேட்டுது, என் பொண்டாட்டி கேட்டான், என் புருஷன் கேட்டான், சொன்னதை அவங்களுக்கு ஒரு திருப்தி. கடைசியில் நீ நினச்சதை சொல்லும் போது உனக்கு திருப்தி, அதுதான் நடக்கும். இதை விட ஹிண்ட்டு யார் கொடுப்பா? இவ்வளோ தான்.
ஏன்னா பிள்ளையார் உங்களுக்கு மிகப்பெரிய அனுகிரகத்தை கொடுக்குறார். பிள்ளையாரை பிடிங்க, நல்லது நடக்கும். உங்களுக்கான சூட்சமங்களை, உங்களுக்கான தேவ ரகசியத்தை அடுத்த பதிவில் கொடுக்குற தனுசு ராசிக்காரர்கள் வெற்றி பெறக்கூடிய நேரம், விதி மாறக்கூடிய நேரம். இந்த பிறவியில் நீங்கள் நினைக்கிறத நடத்துறதுக்கு அற்புதமான வாய்ப்புகள் இப்போ ஆரம்பிக்குது. இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். மற்றவங்க சொல்கிறத கேளுங்க, கடைசியில் நீங்கள் சொல்கிறதும் சொல்லி முடிங்க, சக்ஸஸ் ஆவீங்க, நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.